நல்லா தானடா இருந்தீங்க, திடீர்னு எப்படிடா எங்க இருந்தடா வந்தது இந்த பக்தி? ஒரே ராத்திரியில அத்தனை சிவாலயத்துக்கு போய் அத்தனை சிவனையும் தரிசிக்கணும்னு சொல்லி காரு பைக் எடுத்துக்கிட்டு எப்ப ராத்திரி தூங்க முடியல, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கூட டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு உங்களால நாங்க படுற பாடு. இந்த சிவராத்திரிக்கு அப்படி என்னதாங்க ஸ்பெஷல் பார்த்துக்கலாப்பா. ஒரு முறை பிரளய காலத்தின் பொழுது பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் அழிஞ்சு போயிடுச்சான். அந்த இரவு நேரத்துல பார்வதி தேவி சிவனை நினைச்சு 4 கால பூஜையும் செஞ்சாங்களாம். ஆகம விதிப்படி எல்லா பூஜைகளும் செஞ்சிருக்காங்க. சூரியன் அஸ்தமித்த அந்த நேரத்துல இருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் ஆகுற வரைக்கும் அவங்க பூஜை செய்த அந்த காலத்தை சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி ஏற்பட்டுதான், யார் பெரியவர் அப்படின்ற போட்டி. அப்ப சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக எழும்பி நின்னார் இல்லையா, இந்த காட்சி கிடைக்கப்பட்ட நாள் தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கிருதா யுகத்துல துர்வாச முனிவர் மகாலட்சுமி தனக்கு அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுக்கிறாரு. ஐராவதமான அவருடைய வாகனம் ஐராவதம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, அந்த யானை அந்த மாலையை வாங்கி அலட்சியமா காலை போட்டு மிதிச்சிருது. இதை அறிஞ்ச அந்த துர்வாச முனிவர் என்ன பண்றாரு, கோபத்துல இந்திரனுக்கு சாபம் கொடுக்கிறாரு. உன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறார். செல்வங்களை எல்லாம் இழந்து சோகத்துல இருந்த இந்திரன் சிவனை வழிபட்ட அந்த நாள் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. விருதம் வேண்டி பார்க்கடலை கடையிறாங்க. அப்போ அவங்களுக்கு நஞ்சு வெளியே வருது. அந்த நஞ்சை இறைவன் உட்கொள்றாரு. நம்ம பரமேஸ்வரர் அதை உட்கொண்டதுனால அவர் மயங்கி சரீராராம். அப்போ எல்லா தேவர்களும் வேண்டிக்கிறாங்களாம், நீங்க கண் விழித்து எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இந்த காலத்துல தேவர்கள் செய்த அந்த பூஜையை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டுமா, சிவன் வீட்டிலிருந்து அருள் வழங்கக்கூடிய அந்த கோவில்ல பெருச்சாளி ஒண்ணு அங்கங்க ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த எலி மங்களா எரியக்கூடிய ஒரு நெய் விளக்கு பக்கத்துல போகுது. அந்த நெய் வாசனையை கண்டு அது அங்க போகுது. அது உள்ள போய் அந்த திரிய லைட்டா மோந்து பார்த்து தூண்டி விட்டுருது. மங்களா அணியக்கூடிய நிலையில இருந்த அந்த தீபமானது நல்ல பிரகாசமா எரிய ஆரம்பிச்சுதான். அது தன் அறியாம செஞ்ச இந்த நல்ல செயலால சிவன் அதுக்கு ஒரு வரம் கொடுக்கிறாராம். அடுத்த பிறவியில நீ உலகத்தையும் ஆளக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி இந்த நாளை சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டுமா, கைலாயத்துல ஒரு முறை சிவபெருமானுடைய கண்ணை பார்வதி தேவி விளையாட்டா மூடிடுறாங்க. அதனால இந்த உலகமே இருள்ல மூழ்கிடுது. தன்னுடைய தவறுக்காக அவங்க ரொம்பவே வருந்துறாங்க. அந்த இருள்ல இருந்து மக்களை காக்கிறதுக்காக சிவன் தன்னுடைய நெற்றி கண்ணை திறந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நாளை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கோவில் கிளம்புங்க. நான் 3வது கால பூஜைக்கு தான் போவேன். நீங்க எந்த கால பூஜைக்கு போவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.